இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தாவீது அழகா பாடுற இந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தை, தீமை அப்படின்னு தெரிஞ்சா அதை விட்டு விலகிரு. தீமை செய்யறவங்களுக்கும் தீமை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை செய்யாம விட்டுருங்க. தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா, நன்மை செஞ்சிருங்க. தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. தீமைய நன்மையினால வெல்லு என்ற வேத வசனத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். இவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாதான் அவங்களுக்கெல்லாம் உணர்வு வரும். அப்பதான் அவங்களாம் அடங்குவாங்க. இந்த மாதிரி உலகத்துல மற்றவர்கள் பேசுவது போல செய்கிறது போல நம்ம செய்ய வேண்டாம். இந்த தாவீது தீமையை விட்டு விலகினவன். அதனால இன்னைக்கும் அவன் பேரு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த பேரை அழிக்க முடியல பாருங்க. ஆனா அதே நேரத்துல தீமை செய்தவர்களுடைய பெயர்கள் அழிந்து போய்விட்டது. யோசேப்பு நன்மை செய்தான், தீமையை விட்டு விலகி. யோசேப்பு பேரு இன்னும் அழியாம நிலைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனை இடங்கள்ல சாட்சியாக அவைகள் பேசப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்யறதுக்கு தான் படிங்க, நன்மை செய்யறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிதான் நமக்கு உபதேசிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தீமை விட்டு விலகி அவர் நன்மை செஞ்சதுனால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமா அவருடைய நாமம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்ப நம்ம அனுதின வாழ்க்கையில, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, நீங்க பழகுகிற நண்பர்கள் வட்டாரத்துல தெரிஞ்சே சிலர் உங்களுக்கு தீமை செய்யலாம், வேணும்னே உங்களுக்கு தீமை செய்யலாம், சதி திட்டம் போட்டே உங்களுக்கு எதிராக செயல்படலாம், உங்களுடைய நன்மைகளை கெடுப்பதற்காகவே அவங்க செயல்படலாம். எப்பொழுதும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதையே அவர்கள் தொழிலாக கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க அந்த தீமை விட்டு விலகி அவங்களுக்கு முடிஞ்ச நன்மை செய்யுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை என்றென்றைக்கு நிலைத்திருக்க பண்ணுது. அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சு உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை ஒளிந்து போக பண்ண பிளான் பண்றாங்க. ஆனா தேவன் பாருங்க, அவர்களுடைய திட்டம் நிறைவேற விட மாட்டாங்க. நன்மை யார் செய்யறாங்களோ அவங்களதான் கர்த்தர் நிலைக்க. அப்ப தீமை செய்கிறவர்களுடைய பேரை ஆண்டவர் இந்த பூமியில் இராதபடிக்கு அற்று போக பண்ணுவார். அதனால தீமை செய்யறவங்களை குறித்து ஒரி பண்ணாதீங்க, நன்மை செய்யறவங்கள மாறிடுங்க. உங்க பேரை கர்த்தர் என்னென்றைக்கும் நிலை நிற்க பண்ணுவார். தகப்பனே, நாங்கள் நன்மை செய்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.